நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை சிந்தித்து வரக்கூடிய நாம் இன்றைய தினம் சேக்கிழார் பெருமானால் இயற்றப்பெற்ற பெரிய புராணம், சைவ பெருமக்களால் 12ஆம் திருமுறை என்று சொல்லப்பட்ட சைவர்களுடைய கருத்து களஞ்சியம், அல்ல அல்ல குறையாத அமுது சுரபியாக விளங்கக்கூடிய அந்த சைவ களஞ்சியத்திலிருந்து சில விஷயங்களை பார்க்க போகின்றோம். அன்புக்குரியவர்களே, பெரிய புராணம் என்றவுடன் நம் சிந்தைக்கு வருவது எது? ஆண்டவன் பெருமையை பேசப்பட்ட ஆன்மீக புத்தகத்தின் மத்தியில் அடியவர்களுடைய பெருமையை, சமூகத்தினுடைய சிறப்பை, இறை பக்தியை, தொண்டை, மனிதநேயத்தை, அற உணர்வை நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியாக காட்டியது பெரிய புராணம். அதிலும் குறிப்பாக நாம் பெரிய புராணம் என்றவுடன் உள்ளத்தில் கோயில் கட்டிய பூசலாரையும், கண்ணை கொடுத்த கண்ணப்பரையும், பிள்ளைக்கறி கொடுத்த சிறுத்தொண்டரையும், தன் மனைவியவே அனுப்பி வைத்த ஏற்பகையாரையும், உள்ளத்தில் சிவத்தை நினைப்பதோடு மட்டுமல்லாமல் சிவவேடமே தவவேடம் என்று வாழ்ந்த மெய்ப்பொருள் நாயனாரையும் நாம் சிந்தித்து சிந்தித்து பழக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் பேசாத பொருளாக, மறைபொருளாக இருந்த சில நாயன்மார்களை நாம் வெளிக்கொண்டு வருகின்ற போது எல்லோரும் நமக்கு நன்றி பெருக்கை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் காம்பிலி என்கின்ற நாட்டில் பெல்லாரி என்கின்ற மாவட்டத்தில் ஒரு அற்புதமான பகுதி. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய நாயனார் நேசர் என்று பெயர். காம்பிலி என்பது பெல்லாரி மாவட்டத்தில் உள்ள ஒரு நகரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். காளியர் குளம் என்று ஒரு குளம் இருக்கிறது. அந்த காளியர் குளத்தில் நேசர் என்கின்ற பெயர் கொண்ட ஒரு அன்பர் இருந்தார். மிகச்சிறந்த சிவபக்தர், நற்குணங்களை பெற்றவர், நல் ஒழுக்கங்களை பெற்றவர். ஏன்னா நெற்றியில் திருநீரு, கழுத்தில் உத்திராட்சம், இடுப்பில் காவி, மனசில் அழுக்கு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. நல் ஒழுக்கத்தையும் கொண்ட அந்த அற்புதமான மாமனிதர் அந்த குலத்திற்கு, எந்த குலம்? காளியர் குலத்திற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். தம்முடைய நெஞ்சகத்தை எம்பெருமானுடைய திருப்பாதத்தை தாங்கக்கூடிய தாமரை மலராக்கி, எப்படி? அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விடைந்த ஆரமுதேன்னு சொல்லக்கூடிய அம்மை நீ, அப்பன் நீ, அறிவுடைய மாமன் நீன்னு நாளெல்லாம் நாம் நெகிழ்ந்து வணங்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்த திருப்பாதத்தை தாங்கக்கூடிய திருத்தாமரை மலராக தன் நெஞ்சகத்தையே மாற்றி தினசரி பஞ்சாட்சரம் சொல்லி அடியார் பெருமக்களுக்கு அன்னம் பாலித்து வந்த இவருடைய அன்பை பார்த்து, நேசர் என் மீது கொண்ட நேசத்தால் என் அருகே வா என்று சொல்லி எம்பெருமானே அவரை அழைத்து கொண்டார் என்பது நமக்கு பெரிய புராணம் காட்டக்கூடிய செய்தி. அவர் மட்டும்தானா? காரியார் என்று ஒருவர் இருந்தார். உங்களுக்கு தெரியும், திருக்கடையூர் இன்றைக்கு உலகத்தின் பிரசீதி பெற்ற திருத்தலங்களில் திருக்கடையூர் ஒன்று. காரணம், எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையை நீட்டிக்க 60 என்றும் 80 என்றும் பீமரத சாந்தி என்றும் புண்ணிய பூமியாக செல்லக்கூடிய அந்த திருக்கடையூரிலே அந்தணர் குலத்திலே காரியார் என்கின்ற ஒரு சிவபக்தர் தோன்றினார். மிகச்சிறந்த தமிழில் பாண்டித்தியம் பெற்றவர், நல்ல தமிழ் மறைகளை, கோவைகளை பாடக்கூடியவர். உங்களுக்கு தெரியும், மன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெறுவது என்பது புலவர்களுடைய வழக்கம், பழக்கம். அதுவும் நம்முடைய தேசத்தை பொறுத்தவரை மூவேந்தர்கள் அவர்களுடைய மனம் மகிழ, குளிர, இன்பப்பட நாள்தோறும் தமிழ் கோவைகளை பாடினார். பொன்னையும் பொருளையும் மணியையும் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். மனமுவந்து பெற்ற பரிசிலை தானும் தன் குடும்பமும் பயன்படுத்துவதுதான் மண்ணின் மரபு. ஆனால் அந்த பரிசில் பொருள்களை தனக்கென்று வைத்து கொள்ளாமல் மகேசனாக விளங்கிய எம்பெருமானுக்கு சிவத்தொண்டு, அடியார்களுக்கு அமுது, சிவ ஆலயங்களுக்கு உதவி என்று தன்னை கரைத்து கரைத்து காரியம் செய்த மாமணி அந்த காரியார். எம்பெருமான் பார்த்தார், மேலிருந்து கீழே அவதாரமாக வந்து காரியாரை தடுத்தாட்கொண்டு தன் அருகிலேயே அவருக்கு காட்சி தந்தார் என்றார். இதையெல்லாம் பார்க்கின்ற போது பெரிய புராணத்தில் கமலவதியும், காரைக்கால் அம்மையாரும், சிறு தொண்டரும், கண்ணப்பரும் மட்டுமல்ல, இதயத்தை தாமரையாக்கிய நேசரும், தனக்கு கிடைத்த பரிசிலை சிவை தொண்டுக்கு தந்த காரியாரையும் நாம் நினைத்து பார்க்கின்ற போது உள்ளம் தூய்மையாக இருந்தால் ஆண்டவன் வழிபாடு ஆனந்தமாக நடக்கும் என்பதற்கு பெரிய புராணத்து நாயன்மார்கள் சான்று. மீண்டும் இதுபோன்ற நற்சிந்தனையோடு நாளை
ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம், சிந்திப்போம். சிவாய நம.